திமுக கூட்டணியில் 3 தொகுதிகளை கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழுத்தம் தருவதாக தற்போது ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கு. அதனுடைய பின்னணி தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் நினைக்கிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். கடந்த சட்டமன்ற மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இப்போது என்ன ஸ்டேட்டஸ்கோ மாறி இருக்கு? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டில் கடந்த முறை 2 இடங்களை பெற்று அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வகையில் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுகவிடம் 4 இடங்களை கேட்டு திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது என்றும் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக 3 இடங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் திருமாவளவன் மிக உறுதியாக இருந்து தொடர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2 தொகுதிகளில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் 2 தொகுதிகளுமே திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுப்பதற்கு முடிவு செய்து விட்டது என்றும் தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த 2 தொகுதிகளை தாண்டி இன்னொரு தொகுதி என்பது பொது தொகுதியாக இருக்க வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகளின் விருப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 தனி தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் தங்களுடைய விடுதலை சிறுத்தைகளினுடைய பானை சின்னத்தில் போட்டியிட திருமாவளவன் ஒத்துக்கொண்டுள்ளார். பொது தொகுதியை எப்படியாவது எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சம்மதம் தெரிவிக்கிறோம் என்றும் அவர் ஒரு பதில் கொடுத்திருப்பதன் காரணமாக திமுக தலைமை இது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து ஒரு தொகுதியை பெற்று அதை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கலாமா என்றும் கூறப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார்.